Hi friends, welcome to Clickbox Tamil. இந்த வீடியோவில் விண்டோஸ் 10 யூஸ் பண்ணுற யூசர்ஸ் உங்களுடைய பிசி விண்டோஸ் 11க்கு அன்சப்போர்ட்டடாக இருந்தாலும் கூட விண்டோஸ் 10 பிசியை எப்படி விண்டோஸ் 11க்கு எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதனால் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பேசிக்காகவே விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண i3, i5 அண்ட் i7 பிசியாக இருந்தாலும் சரி மினிமம் 8 ஜென்ரேஷனாக இருந்தால் மட்டும்தான் அப்கிரேட் பண்ண முடியும். பிலோ ஜென்ரேஷன் வெர்ஷன்ஸை விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அஃபிஷியலாக அப்கிரேட் பண்ண முடியாது. ஸோ என்னுடைய விண்டோஸ் 10 பிசியும் i5 4th ஜென்ரேஷன்ன்றதால விண்டோஸ் 11க்கு சப்போர்ட் ஆகாது. ஸோ மைக்ரோசாஃப்டுடைய பிசி ஹெல்த் செக் சாஃப்ட்வேரை யூஸ் பண்ணி விண்டோஸ் 11உடைய சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்டை இந்த பிசியில் ரன் பண்ணால் திஸ் பிசி டஸ் நாட் கரண்ட்லி மீட் விண்டோஸ் 11 சிஸ்டம் ரிக்வயர்மெண்ட்ஸ்னு வருது. இட் மீன்ஸ் இந்த சிஸ்டமில் TPM 2.0 இல்லை அண்ட் இந்த ப்ராசஸரும் 8th ஜென்ரேஷனுக்கு பிலோவாக இருக்கிறதால சப்போர்ட்டும் ஆகலை. ஸோ இந்த அன்சப்போர்ட்டட் பிசியை எப்படி விண்டோஸ் 11க்கு எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் அண்ட் ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ உங்களுடைய விண்டோஸ் 10 பிசியில் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணி விண்டோஸ் 11னு சர்ச் பண்ணி டவுன்லோட் விண்டோஸ் 11னு வர லிங்க்கை ஓப்பன் பண்ணுங்கள். அண்ட் இந்த டவுன்லோட் விண்டோஸ் 11உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்குது. ஜஸ்ட் நீங்கள் அந்த லிங்க்கை யூஸ் பண்ணி டைரெக்டாகவும் இந்த வெப் பேஜை ஓப்பன் பண்ணலாம். ஸோ இப்போ விண்டோஸ் 11ல் கரண்ட் வெர்ஷனான 25H2 உடைய விண்டோஸ் 11 ISO ஃபைலை டவுன்லோட் பண்ணி தான் நம்ம விண்டோஸ் 10 இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ண போகிறோம். ஸோ இங்கே டவுன்லோட் விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ்ன்ற ஆப்ஷனில் விண்டோஸ் 11 மல்டி எடிஷனை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் என்ற ஆப்ஷனில் லாங்குவேஜை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி விண்டோஸ் 10ல் டிஃபால்ட்டாக இருக்கிற லாங்குவேஜை தான் இந்த விண்டோஸ் 11உடைய ISO ஃபைலில் டவுன்லோட் பண்ணவும் செலக்ட் பண்ணணும். ஸோ இப்போது விண்டோஸ் 10ல் டிஃபால்ட்டாக எந்த லாங்குவேஜ் இருக்குன்னு செக் பண்ண கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். தென் டிஸ்கிரிப்ஷனில் அவைலபிளாக இருக்கிற DISM /online/get-int1 என்ற கமெண்டை யூஸ் பண்ணி விண்டோஸ் 10உடைய டிஃபால்ட் லாங்குவேஜை செக் பண்ணலாம். ஸோ இங்கே டிஃபால்ட் சிஸ்டம் UI லாங்குவேஜ் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு செலக்டாக இருக்குது. இட் மீன்ஸ் ENUSன்னு செலக்டாக இருக்குது. ஸோ இந்த சேம் லாங்குவேஜ் தான் நீங்கள் விண்டோஸ் 11உடைய ISO ஃபைல் டவுன்லோட் பண்ணவும் யூஸ் பண்ணணும். ஸோ இங்கே செலக்ட் த ப்ராடக்ட் லாங்குவேஜ் என்ற ஆப்ஷனில் இங்கிலீஷ் யுனைடெட் ஸ்டேட்ஸை செலக்ட் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுங்கள். தென் ஃபைனலாக டவுன்லோட் விண்டோஸ் 11 இங்கிலீஷ் என்ற ஆப்ஷனில் 64-bit டவுன்லோட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால விண்டோஸ் 11உடைய 25H2 லேட்டஸ்ட் வெர்ஷன் ISO ஃபைலை ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம். அடுத்ததாக டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11உடைய ISO ஃபைல் மேலே ஜஸ்ட் ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணி இந்த ISO ஃபைலை C டிரைவில் மவுண்ட் பண்ணுங்கள். தென் மவுண்ட் பண்ண அப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டை ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டராக ரன் பண்ணுங்கள். அண்ட் இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் நம்ம மவுண்ட் பண்ண லெட்டரை டைப் பண்ணி தென் கோலன்னு டைப் பண்ணி ஜஸ்ட் என்டர் பண்ணுங்கள். ஸோ என்னுடைய சிஸ்டமில் விண்டோஸ் 11உடைய ISO ஃபைலை மவுண்ட் பண்ண டிரைவுடைய லெட்டர் ஈன்னு காட்டுது. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்டில் நான் கோலன்னு டைப் பண்ணி நம்ம மவுண்ட் பண்ண டிரைவுக்குள்ளே என்டர் ஆகிறேன். ஸோ உங்களுடைய சிஸ்டமில் நீங்கள் மவுண்ட் பண்ண ஃபைலுடைய லெட்டரை ப்ராப்பராக செக் பண்ணி என்டர் பண்ணுங்கள். ஸோ கோலன்னு டைப் பண்ணதால் இப்போது விண்டோஸ் 11 மவுண்ட் பண்ண டிரைவுடைய பாத்துக்குள்ளே என்டர் ஆகிடுச்சு. ஸோ நாம் சோர்சஸ் ஃபைலை யூஸ் பண்ணி தான் விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணணுன்றதால கமாண்ட் ப்ராம்ப்டில் CD சோர்சஸ்ன்னு டைப் பண்ணி என்டர் பண்ணுங்கள். தென் சோர்சஸ் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற செட்டப் ப்ரெப்ன்ற ஃபைலில் ரன் பண்ணி தான் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணணும். அதனால் கமாண்ட் ப்ராம்ப்டில் setuprep.exe/product/server என்ற கமாண்டை ரன் பண்ணுறதால விண்டோஸ் 10ல இருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணக்கூடிய ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். அண்ட் இந்த கமெண்ட் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இந்த விண்டோஸ் 11உடைய இன்ஸ்டால் விண்டோஸ் சர்வர் என்ற ஆப்ஷனில் சேஞ்ச் ஹவுஸ் செட்டப் டவுன்லோட்ஸ் அப்டேட்ஸ் என்ற ஆப்ஷனில் நாட் ரைட் நவ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுங்கள்.
தென் இந்த ஸ்க்ரீனில் அக்செப்ட்னு கிளிக் பண்ண உடனே சூஸ் வாட் டு கீப்னு வருது. இட் மீன்ஸ் நீங்கள் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அஃபிஷியலாக நீங்கள் அப்கிரேட் பண்ணும் போது உங்களுடைய பிசி விண்டோஸ் 11க்கு அன்சப்போர்ட்டட் பிசியாக இருந்தால் சூஸ் வாட் டு கீப் என்ற ஆப்ஷன் வராது. ஸோ நாம் setup.prep.exe என்ற செட்டப் ஃபைலை யூஸ் பண்ணி விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணுறதால டைரெக்டாக எந்த எரருமே வராமல் சூஸ் வாட் டு கீப் என்ற ஆப்ஷன் வந்திருக்கு. ஸோ இங்கே கீப் ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி கண்டினியூ பண்ணுறதால உங்களுடைய விண்டோஸ் 10 சிஸ்டமில் இருக்கிற பர்சனல் ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் எதுவுமே டிலீட் ஆகாமல் சேம் அப்படியே விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகிடும். பட் கீப் பர்சனல் ஃபைல்ஸ் ஒன்லின்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணால் ஒன்லி பர்சனல் ஃபைல்ஸை தவிர இருக்கிற செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் எல்லாமே டிலீட் ஆகிட்டு ஒன்லி பர்சனல் ஃபைல்ஸ் கூடவே விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகும். நத்திங் என்ற ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணுறதால நீங்கள் அப்கிரேட் பண்ணுற விண்டோஸ் 10 பிசி விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகும்போது சிஸ்டமில் சி டிரைவில் அவைலபிளாக இருக்கிற எல்லா ஃபைல்ஸுமே எரேஸ் ஆகிட்டு ஒன்லி ஃப்ரெஷ் விண்டோஸ் 11 இருக்கும். ஸோ சிஸ்டமில் எந்த டேட்டா லாஸும் இல்லாமல் விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணணுன்றதால கீப் ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி ப்ரொசீட் பண்ணுங்கள். அண்ட் ஃபைனலாக ரெடி டு இன்ஸ்டால் என்ற ஸ்க்ரீனில் இன்ஸ்டால் விண்டோஸ் 11 எஜுகேஷன் என்ற எடிஷன் செலக்ட் ஆகிருக்கு. ஸோ நீங்கள் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் பண்ணும்போது விண்டோஸ் 11 எந்த எடிஷனில் இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த சேம் எடிஷனில் தான் விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு அப்கிரேட் ஆகும். ஸோ என்னுடைய சிஸ்டம் விண்டோஸ் 10 எஜுகேஷன் எடிஷனில் இன்ஸ்டால் ஆயிருக்கிறதால இங்கே இன்ஸ்டால் விண்டோஸ் 11 எஜுகேஷன் என்ற எடிஷன் காட்டுது. தென் கீப் ஃபைல்ஸ் செட்டிங்ஸ் அண்ட் ஆப்ஸ் என்ற ஆப்ஷனும் டிக்காக இருக்கிறதால நீங்கள் அப்கிரேட் பண்ணும்போது எந்த விதமான டேட்டா லாஸும் இல்லாமல் அப்கிரேட் ஆகும். தென் ஃபைனலாக நீங்கள் இன்ஸ்டால் என்ற ஆப்ஷன் மேலே கிளிக் பண்ணுறதால உங்களுடைய அன்சப்போர்ட்டட் விண்டோஸ் 10 பிசி விண்டோஸ் 11க்கு ஈஸியாக அப்கிரேட் ஆகும். விண்டோஸ் 10லேருந்து விண்டோஸ் 11க்கு சர்வர் எடிஷனில் இன்ஸ்டால் ஆனாலும் கூட நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற மாதிரியே இந்த விண்டோஸ் 11 சிஸ்டமை யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்களும் அன்சப்போர்ட்டட் பிசி வச்சிருக்கிற யூஸராக இருந்தால் இந்த வீடியோவில் காட்டின மெத்தடை ஃபாலோ பண்ணி உங்களுடைய விண்டோஸ் 10 அன்சப்போர்ட்டட் பிசியை விண்டோஸ் 11க்கு ஃப்ரீயாக அப்கிரேட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி இந்த சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.